வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அரிசி உப்புமா தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதோட ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா வத்த குழம்போட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரிசி உப்புமா செய்கிறதுக்கு நான் கடையில் விற்கிற இட்லி ரவையை எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/3 கப் அளவுக்கு இட்லி அரிசியை எடுத்து இப்போ நான் அரைக்கிறதோடையே சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 10 மிளகு சேர்த்துருக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோடையே நீங்கள் அரிசியையும் போட்டுட்டு ரவை மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். நீங்கள் இதை சலிக்கணும் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு நார்மல் ரவை சேர்க்க வேண்டாம், அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அரிசி ரவை தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறையா போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியணும், செவக்கணும். அதுக்கப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை இலைகளையும் போட்டு எல்லாமே செவக்கட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். பருப்பையும் சேர்த்து தான் நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசி வேக வைக்கிற மாதிரி தான், பட் இது சட்டுன்னு நமக்கு வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ உப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உப்பு உங்களுக்கு கரெக்டாக ரவைக்கு இருக்கும், அதனால் செக் பண்ணிக்கோங்க. இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டிருந்தீங்கன்னா இதோடையே சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். இப்போ நான் ரவை சேர்க்குறனால ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருக்க போகிறேன், இல்லாட்டி கட்டி தட்டிக்கும். இந்த ரவை நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. தீயை மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு கிட்டத்தட்ட ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க, ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். ஒரு விசில்லே ரவை வெந்துடும். சப்போஸ் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் தான் வச்சேன், ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஆற பொல பொலன்னு அரிசி மாதிரியே இருக்கும். இந்த அரிசி உப்புமா சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்படி இல்லைன்னா எல்லா வகையான சட்னியோடையும் சாப்பிட்லாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த அரிசி உப்புமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமத்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் for watching.